ஹாய், தர்மிகாவுக்கு வந்து இன்றைக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஸோ நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் போட்டு இருந்தேன். அவளுக்கு வந்து தெரியாது. ஸோ அவகிட்ட கொடுக்கலாம், அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அவள் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த கேட்டுகிட்டே இருக்கா, அதுக்காக தான் வந்து வாங்கினேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. தர்மிகா, என்ன பண்ணுறீங்க? மம்மி உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கீங்க பாருங்கள். பிடிச்சிருக்கா? தர்மிகா வந்து ஆல்ரெடி மேக்கப் செட் வச்சுருந்தா. ஸோ கிச்சன் செட் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ லீவு வேறு வரப்போகுது, வாங்கி கொடுத்தா அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரம் ஃபோனு டிவி அந்த மாதிரிலாம் இல்லாமல் விளையாடுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது வாங்கி கொடுத்தேன். ஸோ நான் அமேசானில் பார்த்துட்ருக்கும்போது ஏதோ எதிர்ச்சியாக பார்த்தது. ஸோ நல்லா இருந்தது, சரி ட்ரை பண்ணலாமே, அப்படி இல்லைனா ரிட்டன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக தெரிஞ்சது. ஸோ இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து இது ஒர்த்தா அந்த மாதிரி தான் தோணினே இருந்தது. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது, அதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹஸ்பண்டும் பாப்பாவும் வந்து செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வந்து ஆக்சுவலாக நிறைய இருந்தது, வாட்ரு, மியூசிக்கு, லைட்டு, சவுண்டு, அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக இது பண்ணணும் அப்படின்றதுனால தான் வந்து மோஸ்ட்லி நான் இது தர்மிகாவுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ நிறைய இருந்தது, அதாவது சிங்க்கு அந்த மாதிரி வெசல்ஸ் வாஷ் பண்ணுற மாதிரி அதில் வந்து தண்ணிலாம் விழுந்தது. அதுக்கப்புறமா முக்கியமாக என்னென்னா அந்த கேஸ் சவுண்டு, லைட்டிங்கு, ஒரு மாதிரி ஸ்டீம்லாம் வர மாதிரி இருந்தது. ஸோ அது பார்த்ததுமே வந்து எனக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த ப்ராடக்ட்டே வந்து தர்மிகாவுக்கு ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ வாங்கி பார்த்ததும் எனக்கு என்னென்னா இமேஜில் வந்து ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளோதான். மற்றபடி ப்ராடக்ட் வந்து ஓரளவுக்கு ஓகே தான் எங்களுக்கு. ஸோ இப்படி தான் வந்து தர்மிகாவும் டேடியும் வந்து செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. தர்மிகாவுக்கு க்யூராசிட்டி தாங்க முடியல. அவங்க டேடி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அப்பா இங்கே பாருங்கப்பா, அங்கே பாருங்கப்பா, அவங்க டென்ஷனே ஆகிட்டாங்க. கொஞ்சம் நேரம் இருமா, இது ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது எங்களுக்கு. ஸோ எல்லாம் ஓரளவுக்கு செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா வந்து அதில் பேட்ரி இல்லை. ஸோ திரும்ப அகைன் வந்து பேட்ரிலாம் வாங்கிட்டு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து செட் பண்ண ஆரம்பித்தோம். ஆக்சுவலி அதில் என்னென்ன இருந்ததுன்னா நிறைய வெஜிடபிள்ஸு, சாஸ் பாட்டில்ஸு, அதுக்கப்புறமா மில்க்கு, பெப்பரு, பர்கர் செய்கிற மாதிரி இருந்தது, ஆம்லெட்டு அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஒரு பேஸ்கெட் வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு. ஸோ நிறைய இருந்தது. முக்கியமாக அது வந்து அதில் வந்து ஒரு போர்டு இருந்தது. ஸோ இதில் வந்து தர்மிகா கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ஸோ ஓரளவுக்கு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து என்னென்னா அதில் வந்து ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிப்பில் வந்து ஒரு 20 ml வந்து வாட்டர் வந்து அது கூட ஆட் பண்ணால் அப்படின்னா மட்டும்தான் வந்து அதில் ஸ்டீம் வரும். ஸோ பேட்ரி வந்து 3 பேட்ரிஸ் வந்து போட்டோம். ஸோ 3 பேட்ரிஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அது இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. ஸோ இதுதான் வாட்டர் வந்து ஒரு 20 ml அளவுக்கு வந்து ஃபுல்லாக உள்ளே ஊற்றிட்டே இருக்கணும். ஸோ ஃபுல்லாக எல்லாம் உள்ளே ஊற்றிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸ்டீம் வந்தது, செம்மையாக இருந்தது. ஸோ பார்க்கவே வந்து கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி இருந்தது. தர்மிகா ஹாப்பியோ இல்லையோ, நான் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். எனக்கு வந்து சின்ன வயசுலலாம் வந்து நாங்கள் கொட்டாங்குச்சி அந்த மாதிரி தான் வச்சு விளையாடி இருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஹாப்பியாக இருந்தது. ஸோ இப்படி தான் ஸ்டீம் வந்தது. அதுக்கப்புறமா வந்து இதுதான் சிங்க்கு. ஸோ சிங்க்கில் வந்து தண்ணி கொஞ்சம் ரொம்ப ரியலாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ளே வச்சு விளையாண்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கீழெல்லாம் குட்டி குழந்தைங்கன்றனால ஸ்ப்ரெட் ஆகும், அவ்வளோதான். ஸோ ஃபைனல் அவுட்புட் இது தான், இப்படி தான் இருக்குது. தர்மிகா கிச்சன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதில் ஃப்ரிட்ஜும் இருந்தது. ஸோ தர்மிகா வந்து ரொம்ப ஹாப்பி. பாய்.